இன்னைக்கும் கன்னியாகுமரியில் ஒரு கவுன்சிலரோட கணவர் கொல்லப்பட்டதாக தகவல் இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு முதலமைச்சரின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த காலத்திலே சொன்னேன். அதாவது திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் மூத்த நிர்வாகி கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை, அதிமுக நபர் சேலத்தில் கொலை செய்யப்பட்டார். எங்கள் கட்சியை சார்ந்தவர் அப்புறம் வெட்டப்பட்டார். சீமான் அவர்கள் கட்சியை சார்ந்தவர் அவர் கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது ஒரு கொலை நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது அவருடைய வேலை. இது நல்ல அதிகாரிகள், காவல்துறை நல்ல அதிகாரிலாம் இருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது என்றெல்லாம் பேர் இருக்கு. ஆனாலும் அது அரசியல் காரணத்துக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக அவங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை அங்கே வச்சு, அமைச்சர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ஆக போறது கிடையாது. கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். கள்ளச்சாராயம் வித்தாங்க, அது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் வித்திருக்கிறாங்க. அப்போ காவல்துறைக்கு தெரியாம கள்ளச்சாராயம் வைக்க முடியாது, கஞ்சா வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தெரிஞ்சுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா அப்புறம் அது முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 2 மூத்த காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப இதெல்லாம் நடக்காது. தெரிஞ்சுதான் நடந்துட்டு இருக்குது. இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இந்த கஞ்சா, இந்த கள்ளச்சாராயம், இந்த சாராயம், இந்த டாஸ்மார்க், இந்த சந்து கடைகள், அது இந்த பார்ல பண்ற இதுதான். இதனாலதான் சட்டம் ஒழுங்கு அது முதன்மை காரணமே இதுதான். தண்ணி அடிச்சுட்டு இந்த மது அருந்துட்டுனா அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வெட்டுறது, குத்துறது, சண்டை போடுறது எல்லாம் நடக்குது. இப்ப அதுக்கு கூடுதலாக இப்போ கஞ்சா வித்துக்கிட்டு இன்னும் மோசமான ஒரு சூழல் இந்த தலைமுறையை சீரழித்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.